கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, அப்பதான் தெரியும் மனிதனுக்கு பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்கு. அது மாரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும், பெரிய எ மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது, பெரிய மாளிகை வச்சுக்கிறது, அப்படி வாழ்றது தான் வாழ்க்கைன்னு நெனைக்கிறோம். அதனாலேயே நம்ம நெறைய பேரு நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகர்றோம். அங்க தான் வேலைவாய்ப்பு இருக்கு, அங்க தான் கல்வி இருக்கு, அங்க தான் மருத்துவம் இருக்கு. அதனால என்ன வருதுன்னா, கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இங்க இருக்கிற நிர்வாக முறை என்னன்னா, ஸ்மார்ட் சிட்டி இருக்கு. ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகிறதுனால, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் கிராமங்கள்ல இருந்து தான் வரணும். பால், முட்டை, அரிசி, பருப்பு, நெய் எல்லாம். அப்ப கிராமங்கள் காலியாகும்போது அது பெரிய பற்றாக்குறையை சந்திச்சு, மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும். வலியுறுத்துவதற்கு அவரவர் வாழ்விடம். மரம் எவ்வளவு உயரமா வளர்ந்தாலும், வேருக்கு நன்றி செலுத்துவதற்காக அது என்ன செய்யும்? பூக்களை அதன் வேர்ல கொட்டி அதுக்கு நன்றி செலுத்தும். அது மாரி நம் உறவுகளை பிரிகிறது, இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறாரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துற ஒரு படம்.